யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றி வருகின்றனர். 7 வருடங்களில் வழங்க வேண்டிய இடமாற்றங்கள் 9 வருடங்களை கடந்தும் வழங்கப்படவில்லை என தெரிவித்தே ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆசிரிய பிரதிநிதிகள் சிலர் வடக்கு மாகாண ஆளுநருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை நாங்கள் இப்போது சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறது என்னடா, இங்கே இருந்து சேவை என்று தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடித்த ஆசிரியர்கள் இன்னும் சேரவில்லை. அவர்கள் தாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தவர். அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம் என்று சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். அதால் எங்களுக்கு நீதியான அந்த இடமாற்றத்தை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். இன்றைய எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம், கல்வி அதிகாரிகள், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி செயலாளர்கள், ஆளுநர் யாருக்கு எதிராகவும் நாங்கள் இந்த போராட்டம் செய்யலை. இது நாங்கள் ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து எல்லாருமே ஒரு குழுமமூடாக ஒன்றிணைந்து இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கோம். கல்வி செயலாளர் ஆகிய யாருக்கு எதிராகவும் செயற்படவில்லை. அவர்கள் எங்களுக்கு சாதகமான முடிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய உரிமை நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். புதிய ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு சென்றதன் பின்னர் தான் அவர்கள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இங்கு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு திரும்பி இடம் மாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். பல பாடசாலைகள் கஷ்டப்பிரதேசங்களில் இருக்கின்றன. அங்கு கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய கல்வி மிக விரைவிலே பாதிக்கப்படும். அதே நேரம் இங்கிருந்து ஆசிரியர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் போய் கடமை ஏற்றதும் இவர்கள் விடுவிக்கப்பட இருக்கிறார்.